ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்சேன் அடல்ட் எம்பையர் ஸ்ட்ரைக் பேக் அப்படின்னு ஒரு மூவியோட பார்ட் 3 தான் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் என்ன பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், மறந்துடாம போய் பார்த்துட்டவங்க. இல்லைனா வருத்தப்படுவீங்க. எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான் மூவி பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சரி. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரசனி கீழே எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷனை இறந்து வச்சிங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வேறு இத்தனமாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயும் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். சரி, ஓகே, பார்ட் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 எதை சொல்லி முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரி பார்த்துட்டு வந்துடலாம். பார்ட் 2 நம்ம எதை சொல்லி முடிச்சிடும் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்சேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு சரி, இதுக்கப்புறம் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, வண்டி ஓட்டினா மட்டும் தான் முடியும் அப்படின்னா, வண்டி யாரா ஓட்ட தெரியும் அப்படின்னு பேசியிருக்கேன். அப்போ நம்ம போச்சான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவான். என்னது உனக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்லாம் சாக்காராங்க. ஆமாம், நம்ம பிரின்ஸிபல் ஓட்டம் பார்த்தீங்கன்னா குறுக்குறுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்கனால தெரியுங்கிறாங்க. அந்த சைடில் பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா என்னமோ விளாண்டுருக்கணும் வெளிலலாம். சரி, ஓகே, வண்டி ஓட்டலான்னு பார்த்தா நம்ம போச்சானுக்கும் வண்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. இதோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 முடித்தோம். சரி, ஓகே, பார்த்துட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே, டாக்டர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வருது. யாரா ஓட்டுறது அப்படின்னு பார்த்தா நம்ம போச்சான் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டுறோம். இந்த சில என்னடா அவன் பஸ் ஓட்டுறன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண் எடுத்து சுடுறானோ, நம்ம போச்சான் பார்த்தீங்கன்னா இடிக்கிறமே வந்து டக்குன்னு அந்த காரை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு போயிடுவான். எல்லாம் பார்த்தீங்கன்னா காரை துரத்திட்டு துரத்துறா ஓடுறாமனு பார்த்தீங்கன்னா துரத்தி வந்துட்டு இருக்கானோ, அவனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை வந்துடுது டக்குன்னு. இந்த சைட்லாம் பார்த்தா யாரா ஓட்டுறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கீர் போகிறது, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒன்று அமுக்கிறது, ஆக்சிலேட்டர் பிரேக் அடிக்கிறது ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். இந்த சைட்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம் நடந்தது. அடிங்க எல்லாம் ஒன்றானது, எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிக்கிறாங்க. மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஒரே அடிச்சு நம்ம சின்ன நம்ம படுக்க வச்சுருக்காங்க. டே எல்லாம் சண்டை போடுறது நிறுத்துங்கண்ணா அப்படிங்கிறப்ப பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வராரு. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹெட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாரு அப்பான்னு. ஆனால் காரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடு. அடிங்க என் உயிரே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டானு, இந்த மேலுக்கு நீங்கள் அடிச்சுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்டுருவேன், எல்லாம் வந்து ஒழுங்கு மாதிரியே வந்து அவனை அட்டாக் பண்ண பாருங்கிறானோ. இந்த சைடு நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அடிங்க எப்போ பார்த்தாலும் இவனே ஓட்டிகிட்டு இருக்கான், நான் ஓட்டணும் அப்படிங்கிறான். சரி, ஓகே, அப்போ தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டிரைவரை மாற்றி ஓட்டலான்னு டக்கு நம்ம போக பார்த்தீங்கன்னா மசாவணி வந்து ஓட்டுக்கலாம். நானும் ஓட்ட முடியுதுன்னா செம்மையாக பயந்துடுறான். நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா முடியும் மோசம் கமான் யூ கேன் டூ இட், ஒன்னிலாம் பிறந்தவன் இதுக்கு தாண்டா அப்படிங்கிறான். எல்லாம் பேசிடுவான். நம்ம நேனி பார்த்தீங்கன்னா அடிங்க என்ன பேசிட்டே எனக்கு ஓட்டில் இது குத்தம் வந்து மூஞ்சில் விடுண்டாங்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே கார் எடுத்து ஓட்டிட்டுருவான். இது என்ன பொழப்பு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு துரத்தி வந்துட்டு இருக்கணும். இந்த சைடில் நம்ம மசா பார்த்தீங்கன்னா ஒரு அரண்ட பயத்தில் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் தெரியுது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வர பார்த்தீங்கன்னா கண்ணாடியை உடச்சிட்டு இருக்கான். என்னென்னமோ அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மசாவை என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா லைட்டாக திருப்புவான். சைடில் இந்த கார் பார்த்தீங்கன்னா சரசன்னு அப்படியே கீழே போயிட்டு தொகடின்னு பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறிடும். ஓகே, இது நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இந்த சைடில் ஒருத்தன் அடிச்சா பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா திருப்பலாம் அப்படின்னு என்ன மேலே என் அடியை பாருங்களா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு சரசன்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறினா அவனை மட்டும் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுறோம். நீங்கள் வந்தா மட்டும் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தீங்கன்னா இறங்கிடுவான். என்னடா இது இறங்குறானோ ஏறணும் அப்படின்னு இருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒருத்தன் மேலே ஒருத்தவங்க இது வேறு லெவல் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார் மேலே போயிட்டு அவன் பஸ் மேலே பார்த்தீங்கன்னா காரை ஏற்றிட்டு சரசன்னு கீழே வந்து கார் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருப்பான். வந்து பார்த்தா நீங்களா வரது நான் லைட்டாக ஸ்டேரிங் திருப்பிட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பிடுவான். காரு பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி மாரி அதே தலையெல்லாம் ஆகும். நம்ம மசாவை பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணிட்டோம். டக்குனு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிட்டியமாக பிடிச்சிடுவோம். டக்குனு தண்ணி உள்ள வண்டி இறக்கி விட்டுட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறோம். வேறு லெவலில் ஓடிருந்தாங்க. ஆனால் நம்ம போச்சான வந்துட்டு தம்பி நீ ஓட்டினது போகிறோம், டிரைவரை மாற்றுக்குங்கிறான். அடுத்தது யார் வர போகிறா அப்படின்னு பார்த்தா நம்ம கசாமா வரான். வந்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவானே. அவன் வண்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே 40 கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டி போயிட்டே இருக்கான். புரியுவேன். நம்ம சின்ன தம்பி நம்ம ஊர்வலமாக போகிறோம், ஸ்பீடாக போங்கிறான். இல்லை நான்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து அவனை துரத்திக்கிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நேனி வந்துட்டு தம்பி அப்போனா உன்ட்ட லைசன்ஸ் கூட தான் இல்லை, நீங்கள் வண்டி ஓட்டலாம் அப்படிங்க. ஆமாம் என்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லை அவனு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஒருட்டு டக்கு நம்ம நேனி பார்த்தீங்கன்னா டிரைவரை மாற்றிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நேனி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நேனி ஓட்டுறா பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கான். நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி போச்சான டிரைவருங்கிறோம். டக்கு நம்ம அடுத்து நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தலை ஓட்ட ஆரம்பிச்சிருது. நம்ம சின்ன வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இருக்கான் எல்லாருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சின்ன அப்பா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஹீரோ மாரியே மாறிட்டு வராரு. என்னப்பா இங்கே வந்துட்டீங்களா, சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நோக்கி விட்டுறோம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாரி கீழே தொங்கிட்டு இருப்பாரு. நம்ம பிரின்ஸ்பால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஐடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ் மேலே ஏறிட்டு என் பஸ் எனக்கு கழித்து விட்டது, நம்மளுக்கு என்ன யாராலும் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறான். டக்குன்னு முன்னாடி பாரு தம்பி அப்படின்னு சொல்கிறப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இது கம்பி மாரி இருக்குது. நம்ம
இடிச்சிட்டு கீழே வந்துரு. நம்ம சின்ன அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த இது உடஞ்சி போயிட்டு இருக்காரு, கார்லாம் வந்து பயந்து போயிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன அம்மா என்ட்ரன்ஸு. அவங்களும் வந்துட்டு என்ன சின்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீனும் போயிட்டு வாமா, நீ நம்ம வர வச்சுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்னலை சாத்தி விட்றோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க சரசரன்னு. சரி ஓகே அம்மா அவங்களுக்கு இதானே தேவைப்படும், இந்த இதான் வச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை தூக்கி போகிறோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. அடுத்தது நம்ம வில்ல என்ட்ரன்ஸ் வராரு. எல்லாம் வெட்டிடா நீங்கள் மாற்றுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரன்ஸ் வராரு. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காலிங்களா சீரோ நீ வந்து வண்டி விட்டுறியா அப்படின்னா சீரோ பார்த்தீங்கன்னா நான் கத்திட்டு இருக்கு. டக்குன்னு ஸ்டேரியம் தூக்கி வச்சுட்டு எப்பயும் போல தான் இங்கே சுற்றி அங்கே சுற்றுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெயின்போ விட்டுட்டு இருக்கான். அவன் பாட்டு அடிங்க என்னடா என் காஸ்ட்லியான என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சமயம் கண்டாயிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சரசரன்னு பின்னாடி போயிடுறான். டக்குன்னு நம்ம சின்ன இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம மியூசியத்து மேலே பார்த்தீங்கன்னா இடிச்சிடுவோம், என்னடா பண்ணுறது அப்படின்னாலும் டக்குன்னு உள்ள விடணும். ஐயோ இடிச்சிடுவோமா, இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது, ஓகே ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கணும். காரை பார்த்தீங்கன்னா பஸ்ஸையும் துரத்திட்டு இருக்கு. எங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸையும் நம்ம சின்ன போயிட்டு லாஸ்ட்டில் அந்த மியூசியத்துலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடணும். அந்த இடத்துல மியூசியத்துலாம் தம்பி அவனை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேட்ட முடுறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா வண்டி விட்டுருக்கோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டையும் பார்த்தீங்கன்னா 3 அளவுக்கு வந்துருக்கோம். பக்கத்தில் போகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா சரசனு கேட்டும் போகிறது நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு அப்படியே லைட்டாக உரசிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடணும். வெளில வந்த காரணம் பார்த்தீங்கன்னா இடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்துருது. சரி ஓகே நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கணும். ஆனால் இங்கே கொண்டாட்டத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கல. ஆனால் என்ன நடந்தது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நேராக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுவே முட்டி அவ்வளோதான் எல்லா பையனும் பார்த்தீங்கன்னா அடிபட்டு கீழே அழகணும். இந்த நேரத்தில் தான் பஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரௌண்டிங் பண்ணிடுவாங்க பசங்களாம். சரி ஓகே இங்கே தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வெளில பார்த்தா வில்லனும் நம்ம சின்ன அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. சரி ஓகே வந்த இடத்துல நம்ம சின்ன அப்பா தான் போயிட்டு சரி ஓகே நீங்கள் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் பிடிச்சாச்சு, நீங்கள் சொன்ன மாரி தரேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் பாரு. சரி ஓகே இதானே அவனுக்கு வேணும், ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. அவனும் பிடிச்சிடணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வில்லன் எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த நேரத்தில் நம்ம வில்லோட ஹெட் வந்துட்டு நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க சரி ஓகே அப்படின்னு பேசி நம்ம கஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏன் நான் வச்சு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்கள் அம்மாட்ட போய் எங்கள் விடுறியா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே 4 பசங்க தான் இருக்காங்க, இன்னொருத்தங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைங்க இந்த பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 4 பஸ் தான் இருந்தாங்க, உள்ளே இந்த அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. என்னது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. சைடில் தான் நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா அப்போ நடந்து போயிட்டோம். அங்கே ஓரம் பறவை பிடிங்கிறாங்கணும். இவனும் பார்த்தீங்கன்னா துரத்துறோம். நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அட்டகாசம் பண்ணிட்டு சரசனம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறோம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏதோ பண்ணுங்க பசங்களோட வந்தால் வாங்க, இல்லை உங்களுக்கு நைட்டு சாப்பிட கிடையாது அப்படின்னு மட்டும் போயிடறானோ. அவனும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கோம். நம்ம சீரோ பார்த்தீங்கன்னா லைட்டாக மோபஸ் திருச்சி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடும். சரி என்னடா அது உள்ளே போய் பார்த்தா நம்ம சின்ன அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாங்க, அதை குத்திட்டு ஒருத்தன் நிற்கிறான். யாராது அப்படின்னு பார்த்தா அவனும் பார்த்தீங்கன்னா அழுது தான் நிற்கிறான். ஏன்டா அழுகுறான்னு பார்த்தா நம்ம அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கேறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறாங்க. அதேமாதிரி நம்ம சின்ன டக்குன்னு பின்னாடி வந்துட்டு ஏன் எதனா அழுகுற என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ பேசிட்டான். இப்போ ஓகே ஜூமில் வரலாம்னு பார்த்தா அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன அப்பா ஏன் பாப்பலாம் நீ யாரா போடா விட்றாங்க. இந்த சைடில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா விட்டு விட்ருவாங்க. சரி ஓகே அப்பா நீங்கள் என்ன விட்டு போயிடாதீங்க. அப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா அதே டைலாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அவன் ஷூ எடுத்து மூஞ்சில் வைக்கிறப்ப தான் நம்ம சின்ன அப்பா பார்த்தீங்கன்னா பழைய விஷயம் ஏன் வருது. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அப்படியே லைட்டாக பிறந்தது, அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த காலேஜுக்கு போயிருப்பாங்களே அது இந்த குச்சி ஐஸ்லாம் சாப்பிட்டது காலேஜுக்கு போயிட்டு வந்து அது மட்டும் தானே பார்த்தா அந்த காலேஜுக்கு போயிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தது போனது எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா ஏன் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்து வேலை தேடுறதுக்கான என்ன கஷ்டப்பட்டு வேலைலாம் தேடணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருது. அப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியை மீட் பண்ண விஷயம்லாம் வருது. சரி ஓகே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான என்ட்ரன்ஸ் நம்ம அதாங்க நம்ம தலைவன் சின்ன பார்த்தீங்கன்னா பிறந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஞாபகம் வருது. அது மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா புதுசாக அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா எல்லாம் விளாண்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் போகுது. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக மாறிடுறாரு. சின்ன என்ன சாரியாக செஞ்சா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த மாறல அதுக்கப்புறம் அவங்க அம்மா மூஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஷூ எடுத்துகிட்டு வைப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். டக்குனு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு ஆனால் நீ ஷூ வச்சு தான் தம்பி முடியல அப்படின்னு வந்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வில்லன் என்ட்ரன்ஸ் ஆகலாம். ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வரோம். அழைச்சிட்டு இந்த ஏரியாவெலாம் சுற்றி பாருங்க, இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாசம் இருக்குது ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஓட்டுறதுக்கே வேலை போயிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி இந்த ஸ்பெல்லாம் வரும் அவங்களாம் பழைய நிலப்போறமா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுங்கிறாங்க. நம்ம சின்ன அம்மா பார்த்தீங்கன்னா இவனப்பா சக்கரை கட்டி இனிக்கிற மாதிரி பேசிட்டு டக்குன்னு ஷூ எடுத்து மூக்க வச்சு மறக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா மந்திரம் ஓதிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வில்லன் சொல்ல நல்லா தான் இருக்கான், ஓரளவுக்கு நல்ல பையன் தான். சரி கூட வந்தோன்னு பார்த்தீங்கன்னா போக சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே அழைச்சிட்டு போனான். வீட்டுக்குள்ளே உள்ளே போகிற ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா தைலம் செஞ்சாங்க. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் இருந்திருக்காங்க எல்லாரும் பேசலாமா அப்படின்னு சொல்லி சரி ஓகே அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம நொஹரா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கேள்விலாம் கேட்டுருக்காரு. அந்த அக்கா டக்குன்னு போயிட்டு இந்த பால் வைக்கிறாங்க சீரோக்கு நல்லா குடி அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படம் மாரி பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஓடிட்டுருக்கு. என்னடா பேசணும் அப்படின்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஃபில் டவர் மாரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா கேஸ் ஓடுறது அது மாதிரிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரீடிங்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். அந்த ஆன் பட்டன் மட்டும் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் மாரி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாஸ்ட்லாம் ஞாபகம் வந்து எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. டக்குன்னு நம்ம வில்லன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து திருப்பி உட்காந்துருவார். நம்ம நொஹாரா பார்த்தீங்கன்னா சரி ஓகே 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படிங்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டீ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி தான் திருப்பி அந்த பட்டனை போய் ஆன் பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. பட்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பி பழைய மாரி ஆகிடும். ஆனால் பாவி நல்லா தானே இருந்தால் ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நொஹாரா பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உனக்கு 21st century பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா இப்போ இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு. இல்லைனா நான் ஆன் பண்ணுறேன்னா நீயும் பார்த்தீங்கன்னா 20th century பார்த்தீங்கன்னா திருப்பி ஓடிவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம மிக்ஸி நொஹாரா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தலை தெரிச்சு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. சரி ஓகே திருப்பி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைய மாதிரிலாம் எனக்கு இன்ஸ்டால் நம்ம அப்படின்னு எல்லாம் ஓடிட்டுருக்கோம். எப்படியாச்சும் இந்த நாட்டை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி ஆகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 3 பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதோ ஒரு லைக்கை போடுங்க. அவங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி ஆன் ஆப்ஷன் நீங்கள் நம்பிச்சிங்க. அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு தரமாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் சொல்லுமா? ஆமாம் ஒன்று சொல்லணுமே. It's time to stop. It's time to stop, okay? No more. Thank you friends.